ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு ஏடிகே தமிழ். கூல் திங்ஸ் யூ ஷுட் நோ அபவுட் ChatGPT. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, Motivational Quotes and Affirmations. டே டு டே லைஃப்பில் நம்மளை பூஸ்டப் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் நம்ம ChatGPT கிட்ட இருந்து டெய்லியும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கிவ் மீ அன் அஃபர்மேஷன் டு ஸ்டார்ட் மை டே பாசிட்டிவ்லி. இந்த ப்ராம்ப்டை நம்ம ChatGPT கொடுக்கும்போது அது நமக்கு மோட்டிவேஷனலான ஒரு கோட்ஸை க்ரியேட் பண்ண. இப்போது நம்மளோட ரெஸ்பான்ஸ், டுடே ஐ எம்ப்ரேஸ் த பொட்டன்ஷியல் வித்தின் மீ அண்ட் வெல்கம் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் கம் மை வே. ஐ எம் கேப்பபிள், ரெசிலியன்ட் அண்ட் ரெடி டு மேக் த மோஸ்ட் ஆஃப் திஸ் டே. எப்படி இருக்கு இந்த கோட்ஸ்? நம்பர் 2, டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ். நம்மளோட ஷெட்யூல் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ChatGPT ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ரொட்டீன், நமக்கு எந்த மாதிரியான வேலை இருக்குது, ஸோ இதையெல்லாம் நம்ம ChatGPTயில் மென்ஷன் பண்ணும்போது அது நமக்கான டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபைண்ட் இட் சேலஞ்சிங் டு மேனேஜ் மை ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எஃபெக்டிவ்லி. இப்படின்னு நம்மளோட டெய்லி ரொட்டீனை நம்ம ChatGPT கொடுக்கும்போது அது எனக்கான ஸ்ட்ராட்டஜிஸை க்ரியேட் பண்ணுது. செட் கிளியர் கோல்ஸ், கிரியேட் அ ஷெட்யூல், ப்ரையாரிட்டைஸ் டாஸ்க், யூஸ் அ பிளானர் ஆர் கலண்டர், பிரேக் டவுன் டாஸ்க், ப்ராக்டிஸ் டைம் பிளாக்கிங், லேர்ன் டு சே நோ, கம்பைன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை அது க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேயே நான் ஸ்பெசிஃபை எனி ஸ்பெஷல் டெக்னிக் டு மீ அப்படின்னு கொடுத்தேன்னா அது ஒரு ஸ்பெஷலான டெக்னிக் எனக்காக சொல்லுது, போமோடோரோ டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் எப்படி இருக்குன்னா, செட் அ டைமர், ஒர்க் இன்டென்சிட்டி, டேக் அ ஷார்ட் பிரேக், ரிப்பீட் அண்ட் ரெஸ்ட். ஸோ அந்த டெக்னிக்கில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு. நம்பர் 3, லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ். ChatGPTயில் வாஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நம்மளுக்கு ப்ரையராக நாலேஜ் இல்லைனா கூட புதுசாக படிக்கிறதுக்கு ChatGPT நமக்காக ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெல் மீ அபவுட் த பேசிக்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, ஆனால் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றி அதோட தியரியை எனக்காக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டாபிக், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் ஈஸியாக எளிமையாக படிச்சுக்கலாம். நம்பர் 4, பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ChatGPT நமக்கு பர்சனலாக நிறைய விஷயத்த சஜஸ்ட் பண்ணும். இப்போது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ChatGPT டிஸ்கிரைப் பண்ணும்போது அது நமக்கு தேவையான ஏதாவது மூவி நேமாக இருக்கலாம், இல்லை புக்ஸாக இருக்கலாம், இனி எதை பற்றி வேணும்னாலும் இருக்கலாம். ChatGPT நமக்கு பர்சனலாக அதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ என்ஜாய் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் நாவல்ஸ் வித் ஸ்ட்ராங் ஃபீமேல் ப்ரோட்டகானிஸ்ட். ஸோ இதை நான் ChatGPTயில் கொடுக்கும்போது அது எனக்கான ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் நாவல்ஸை சஜஸ்ட் பண்ணு. இப்போது என்னோட இன்புட்டுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து த நைட்டிங்கேர்ல் பை கிறிஸ்டின் ஹன்னா, அலைஸ் கிரேஸ் பை மார்க்ரெட் அட்வுட், த புக் தீஃப் பை மார்க்கஸ் ஜுசாக், த ஹெல்ப் பை ஹேத்ரின் ஸ்டாக்கெட். ஸோ இதெல்லாம் என்னோட ஃபீமேல் ப்ரோட்டகானிஸ்டோட ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் நாவல்ஸ் ChatGPT எனக்காக சஜஸ்ட் பண்ணியிருக்கு. நம்பர் 5, லாங்குவேஜ் கரெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ChatGPT யூஸ் பண்ணி நம்மளோட ரைட்டிங்கை என்ஹான்ஸ் பண்ண முடியும். நம்மளோட சென்டென்ஸில் இருக்கிற கிராமர் அண்ட் அதோட வே ஆஃப் ஸ்டைலும் நம்மளால் மாற்ற முடியும். For example, I go to the store yesterday.
ஸோ இதை ChatGPTயில் கொடுக்கும்போது ஸோ அது இட் சீம் லைக் யூ மைட் ஹாவ் ஸ்மால் typo in your sentence. The correct version would be I went to the store yesterday அப்படின்னு அதை கிராமட்டிக்கில் அதை கிளியர் பண்ணி எனக்காக கொடுத்துருக்கு. நம்பர் 6, என்டர்டைன்மெண்ட். ChatGPT நமக்கான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கும்னா அது மட்டும் இல்லை, நம்மளை ரொம்ப ஃபன்னாக ஃபீல் பண்ண வைக்கும் அதால் முடியும். நமக்கு ஜோக்ஸ் கொடுக்க, ரிடல்ஸ் கொடுக்க, நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கும் ChatGPTயால் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ChatGPTயில் டெல் மீ a joke அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதில் ChatGPT எனக்காக ஜோக் கொடுத்துருக்கு. Why don't scientists trust atoms? Because they make up everything. Number 7, answer questions. நமக்கு எந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் வேணும்னாலும் ChatGPT நமக்காக அந்த ஆன்சர்ஸை குயிக்காக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜப்பான்? இந்த மாதிரி ஃபேக்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னா ChatGPT அதை நமக்காக உடனே கிரியேட் பண்ணி கொடுக்கும். த கேபிட்டல் ஆஃப் ஜப்பான் இஸ் டோக்கியோ. நம்பர் 8, virtual ஷாப்பிங் அசிஸ்டண்ட். ChatGPT நமக்காக ஒரு ஷாப்பிங் அசிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். நம்ம எதை பற்றி தேடுறோமோ அதை கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணோன்னா அது அதோட ஆப்ஷன்ஸ் அண்ட் மற்றதோட கம்பேர் பண்ணி அதோட ப்ரைஸும் நமக்காக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் அ ஒயர்லெஸ் இயர்ஃபோன் அண்டர் $100 வித் குட் சவுண்ட் குவாலிட்டி இப்படி நான் மென்ஷன் பண்ணேன்னா ChatGPT எனக்காக அனலைஸ் பண்ணி அதோட கிளியர் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் சவுண்ட் கோர் லிபர்ட்டி R2, JBL Free X, one more stylish true wireless earbuds, Tiotronic Sound Liberty 79, Skull Candy Indo Evo பார்த்தீங்கன்னா plenty of options எனக்காக ChatGPT சஜஸ்ட் பண்ணியிருக்கு. நம்பர் 9, சம்மரைசிங் ஆர்டிகல்ஸ். இந்த டிப் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த சீரீஸில் இருக்கணுமே இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நமக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆர்டிக்கிளை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ChatGPT நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் ப்ளாகை நம்ம ஃபுல்லாக காப்பி பண்ணி அதை ChatGPTயில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சம்மரைஸ் திஸ் ஆர்டிக்கிள் அப்படின்னு ப்ராம்ப்ட் டைப் பண்ணோன்னா அது நமக்கு அந்த ஆர்டிக்கிளை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ரியூட்டர்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது சந்திராயனை பற்றி. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி ChatGPTயில் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா, பேஸ்ட் பண்ண அப்புறமா சம்மரைஸ் ஆர்டிக்கிள் 5 to 7 lines அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன்னா அந்த ஓவராலாக சம்மரைஸ் பண்ணி அந்த 2 to 3 pages ஆர்டிக்கிளை 5 to 7 lines எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். நம்பர் 10, நியூட்ரிஷன் அண்ட் ரெசிபி அட்வைஸ். ChatGPT கிட்ட நம்மளோட டயட்ரி ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணோன்னா நமக்கு தேவையான நியூட்ரிஷியஸ் ரெசிபீஸை அது நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஹை ப்ரோட்டீன் வெஜிடேரியன் ரெசிபி அப்படின்னு நான் ChatGPTயில் கொடுத்தாச்சுன்னா அது எனக்காக சூப்பரான வெஜிடேரியன் ரெசிபி சஜஸ்ட் பண்ணி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் 8 Tamil.